ரொம்ப நீட்டா புரியுது. நிறைய விஷயங்கள் டெர்மினல்ஸா சில பேர் சொல்ல மாட்டாங்க. சார் சொல்றாங்க தேடி தேடி படிக்கிறதுக்கு எனக்கு ஈஸியா இருக்கு. அந்த தேடுதலுக்கு எனக்கு அந்த இத கொண்டு வருது சாரோட டீச்சிங் மெத்தடாலஜி. தேங்க் யூ. அதான் ஃபன்னியா நினைக்க பார்த்தாக்க, பழங்காலத்துல ஒரு படம் ஒண்ணு வந்தது. 6லிருந்து 60 வரைன்னு. இது வந்து 60லிருந்து 6 வரைன்னு ஆயிடுச்சே அப்படின்னு சுந்தர்ட்ட. இல்ல சார். ஆக்சுவலா அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. வந்து ரியலி பேஷனேட் பீப்புள் வந்து கண்டிப்பா வந்து யா. கேட்பாங்க. முடியாட்டியும் கூட எனக்கு தெரிஞ்சு சில பேர் யூடியூப்ல கேட்க வாய்ப்பு உண்டு. அஹ், அஹ், இது எப்படி மற்றவங்களுக்கு ஃபிட் ஆகும் நம்மளால சொல்ல முடியாது இது. இல்ல டைமிங் இஷ்யூஸ் ஏதாவது இருக்கா என்னன்ட்டு சி இட் இஸ் மை ஜாப். நான் இடையில பிரேக் எடுத்து ஊருக்கு போனதுனால என்னால ப்ராப்பரா எல்லாத்தையும் இது பண்ண முடியல. பட் whoever ஜாயின் தேர் ஃபீட்பேக் இஸ் ஓகே. விஷயம் தெரிஞ்சவங்களுக்கு இட் இஸ் யூஸ்ஃபுல். பட் என்ன ரீசன்னால மேபி இது வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்னு வச்சதுனால தே ஆர் நாட் கிவிங் தட் மச் ப்ராப்பர் இதுவா, அதுவும் எனக்கு பேக் ஆஃப் த மைண்ட் இருக்குது. இப்போ எல்லாரும் சொல்லுவாங்க அம்மா கொடுத்தா மரியாதையே இருக்காது, நம்ம வந்து அவங்களுக்கு வந்து கொடுக்கணும்னா வாங்கிட்டு தான் கொடுக்கணும் அப்படின்ட்டு. ஸோ என்ன இப்போ நான் என்ன நினைக்கிறேன்னா ஒருவேளை அது உண்மைதானோ அப்படின்ட்டு ஐ ஸ்டார்ட் நாட் பிகாஸ் ஆஃப் திஸ் திங். பட் ஐ ஃபீல் ஓகே அது ஒரு கமிட்மெண்ட் ஆக்சுவலி அவங்களுக்கு. அந்த கமிட்மெண்ட் இப்போ வந்து என்ன இருக்கு, அதான் யூடியூப்ல போடுறானே அதான் இருக்குதுங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட் வருதா இல்ல சம் அதர் ரீசன்ஸா அப்படிங்கிறத ஐ வாண்டட் டு அண்டர்ஸ்டாண்ட் ரியலி. எனக்கு இன்னொரு கிளாரிஃபிகேஷன் தோணுது. எண்ணம் என்னன்னா வந்து இந்த சைபர் செக்யூரிட்டின்னு சொல்றது வந்து எத்தனை பேர் வந்து ப்ராக்டிக்கலா திங்க் பண்ணுவாங்க, எடுத்துப்பாங்க, வந்து அவங்க லைஃப்ல ஒரு கெரியர் ஆப்ஷனான்னு தெரியல. ம். எல்லாருமே வந்து ப்ரோக்ராமிங் மைண்ட் செட் உண்டு. ம். வெரி ஃபியூ நெட்வொர்க் போயிடுறாங்க. வெரி ஃபியூ தான் வந்து தெரிஞ்ச சைபர் செக்யூரிட்டிங்கிற ஒரு ஸ்பேஸ் இருக்கு, அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம்னு நினைக்கிறாங்க. ம். ஸோ இல்ல இப்போ அந்த நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு நேத்து ஹிந்துல அந்த ஏஐ சைபர் செக்யூரிட்டியோட இதுதான் அவங்க வந்து அந்த இதுல போட்டிருக்காங்க. ஸ்பெஷல் இது இருக்கு, அந்த சண்டே சப்ளிமெண்ட் வரும் இல்லையா உங்களுக்கு, அதுல வந்து ஏஐ சைபர் செக்யூரிட்டி இதுக்கு தான் இன்வெஸ்ட் பண்ணிட்டு அதுல தான் நெக்ஸ்ட் இது இருக்குது அப்படிங்கிறதுக்கு அவன் ஆர்டிகல் அவ்வளவு பெருசு எழுதியிருக்கான். இல்ல நீங்க சொல்றது கரெக்டா உண்மைதான். வந்து என்ன சொல்றாங்க 2030ல வந்து சைபர் செக்யூரிட்டிக்கு வந்து நிறைய பேர் தேவைப்படுறாங்கன்றாங்க. பட் வந்து ப்ராக்டிக்கலா பாத்தீங்கன்னா வந்து ஜாப் சீக்கர் பாயிண்ட் ஆஃப் வியூல பாத்தீங்கன்னா வந்து ஓப்பனிங்ஸ் ரொம்ப கம்மி தான் கம்பேர் இந்தியாவில் வந்து. இன்னொன்று ஃப்ரெஷர்ஸ்க்கு எப்படின்னு தெரியல. ஃப்ரெஷர்ஸ்க்கு வந்து வெரி வெரி ஃபியூ ஓப்பனிங்ஸ் தான் இருக்கு. ஸோ வெரி டெடிகேட்டட் பீப்புள் ப்ளஸ் நெட்ஒர்க்கிங்கில் ஒரு 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, ஏடபிள்யூஎஸ்ல ஒரு 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அப்புறம் இதே மாதிரி பீப்புளுக்கு வந்து சைபர் செக்யூரிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் இருக்கு. நீங்க போய் பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஜாப் டிஸ்கிரிப்ஷன்ல பார்த்தீங்கன்னா வந்து ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இருக்கா, மிட்டிகேஷன் இருக்கா, ப்ளூ டீம், ரெட் டீம், ஏகப்பட்ட கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. இது வந்து ஃப்ரெஷர்ஸ்க்கு வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டு. கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள பீப்புள் வந்து இல்ல ஃப்ரெஷருக்கு இது என்ன நான் நினைக்கிறேன்னாக்கா ஜாபுக்கு உனக்கு வந்து இதுதான். பட் இஃப் யூ லேர்ன் வாட் எவர் உனக்கு அடிஷ்னலா இதாகும்போது அது வந்து உனக்கு ஹெல்ப்ஃபுல் தானே அப்படிங்கிறது. பட் தட் டசன்ட் மேட்டர், தட் டசன்ட் கோயிங் டு சேஞ்ச் எனி டிவியேஷன் வாட் எவர் வி டுக். நம்மளோட அஜெண்டா எடுத்தது, கோர்ஸ் இது எடுத்தது. பட் ரியலி வி வாண்டட் டு அண்டர்ஸ்டாண்ட் டைரக்ஷன் சரியா போகுதா இல்லையாங்கிறது தெரிஞ்சு. ஏன்னா ப்ராக்டிகல்ஸ் வேணுமா, பீயிங் ஃப்ரம் த ட்ரெயினர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ ரெகுலரா வர்றது இதாகுதா. ஸோ ஏன்னா நமக்கு வந்து வி ஆர் இன்டு ஆல்மோஸ்ட் ஒரு குவார்டர் ஒரு 25% ஓவர் ஆயிடுச்சு இல்லையா? இல்ல மோர் தென் தட். ஓகே ஆல்மோஸ்ட் க்ளோஸ் டு 50%. ஓகே ஓகே now you can start today's whichever it is. சுந்தர் சங்கர் பேசுறேன் சொல்லுங்க சார். குட் ஈவினிங் சார். ஸோ Good evening. இந்த கோர்ஸ் வந்து அவ்வளோ சாதாரணதெல்லாம் கிடையாது. ஆக்சுவலி நான் ஒரு 6 இயர்ஸ் ஐடி எக்ஸ்பீரியன்ஸில் இருக்கேன். ஃபுல்லாக நெட்ஒர்க்கிங், விண்டோஸ் ப்ளஸ் வந்து சார் சொன்னதெல்லாம் பார்த்தா என்னுடைய ஃபர்ஸ்ட் கம்பெனியில் அவர் சொன்ன எல்லா டெக்னாலஜியுமே யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எனக்கு அது இதுவாக இருக்குது, அப்போ இருக்கக்குள்ளே இவ்வளோ ஃபோக்கஸ் பண்ணி எடுத்து சொல்கிறதுக்கு ஆள் இல்லையான்னு சொல்லிட்டு. பட் இப்போ வந்து அதுலேருந்து டோட்டலாக சேஞ்ச் ஆயிடுச்சு. அதேமாரி நிர்மல் சொன்ன மாரி டெவலப்பர் சைடு வந்து அதிக ஓப்பனிங் இருந்தாலும் இன்னும் 2 to 3 இயர்ஸில் வந்து ஏஐயோடு நம்ம போகணுன்னா சைபர் செக்யூரிட்டி வேணும். அது இல்லாமல் பண்ண முடியாது. நீங்கள் எந்த ஆர்டிக்கல் எடுத்து பார்த்தீங்கன்னா கூட சாருக்கே கிளியராக தெரியும், சைபர் செக்யூரிட்டி, க்ளவுட் இதுக்கெல்லாம் ஏஐயாலே கூட ரீப்ளேஸ் பண்ண முடியாது. அது ஏஐ வந்தாலும் அதுலயும் ஒரு சைபர் செக்யூரிட்டி ஆங்கிள் இருக்கும். ஆமாம் சார், இது சைபர் such a செக்யூரிட்டி broad. இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாது. எஸ்.
ஸோ இது சச் அ ப்ராட் இது வந்து டாக்டர் படிக்க போகிறேன்னாக்கா வந்து என்ன டாக்டர் படிக்கிற இது வந்து ஹெமட்டாலஜியா ஆன்காலஜியா அப்படின்ற மாதிரி ஸோ ப்ராட். ஒரு ஜென்ரல் ப்ராக்டிஷனர்னு இருக்கலாம், பட் ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு வரும்போது வந்து எல்லாத்தையுமே யாராலையுமே கவர் பண்ண முடியாது. அப்ளிகேஷன் செக்யூரிட்டி அது ஒரு ஸ்பேஸ், டெவலப்மெண்ட் செக்யூரிட்டி அது ஒன்று, ஏஐ செக்யூரிட்டி ஒன்று. ஸோ ஐ மீன் இவென்ச்சுவலி வி வில் எக்ஸ்பேண்ட் தீஸ் திங்ஸ் டு தோஸ் ஏரியாஸ். பட் அந்த ஃபண்டமெண்டல் ஆஃப் ஃபண்டமெண்டல்ஸ் எதுக்காக இதனால என்ன அட்டாக்ஸ் முதல் ஃபர்ஸ்ட் ஃபியூ நம்ம படித்தோமே, மேல்வேர், இது ஷிஃப்ட் லெஃப்ட் செக்யூரிட்டி, ரன் டைம் செக்யூரிட்டி, சினாப், இதெல்லாம் வந்து ஒரு எனக்கு எப்போவுமே வந்து எனக்கு வந்து கரியரில் ப்ரோக்ரஷன் எது கொடுத்ததுனால் இந்த மாதிரி ஒரு பிகர் வியூ பாயிண்ட் இருக்கிறவங்களுக்கு அது மற்றவங்களோட பேசுகிறப்பையும் அவங்களோட கனெக்ட் பண்ண முடியும், நம்மளால அவங்களோட எம்பத்தைஸ் பண்ண முடியும், அவங்களுக்கும் இந்த சேலஞ்சஸ் இருக்குன்ற ஒரு விஷயம், அதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. அண்ட் ஒரு 4 ஆஸ் யூ ஆல் கெட் மோர் அண்ட் மோர் எக்ஸ்பீரியன்ஸ், அந்த ஸ்பியர் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ் வந்து ஜாஸ்தி ஆகணும். அப்போ ஆக்சுவலி இன்னைக்கு நேத்துக்கு இதுல சாரி நான் ஜஸ்ட் உங்களை இன்டரப்ட் பண்ணிட்டேன். Yeah. கவர்னன்ஸ் சைபர் செக்யூரிட்டி மூவ் டு சென்டர் ஸ்டேஜ் இன் ஏஐ கன்வர்சன்ஸ். அதுதான் நேற்றுக்கு ஹிந்துல ஐபிஎம் அதுல அவங்க பெரிய ஆர்டிகிள் ஆக்சுவலி பிசினஸ்ல. ஸோ நம்ம வி ஆர் இன் த கரெக்ட் ஸ்டெப் ஆக்சுவலி. தோஸ் ஹூ ஆர் கமிங் இன் டு நோயிங் த பேசிக்ஸ் ஃபண்டமெண்டல்ஸ் ரைட் திங் பண்றது இட் வில் பி ரியலி ஹெல்ப்ஃபுல் தான் நினைக்கிறேன். ஓகே, ப்ளீஸ் ப்ரோசீட். ஓகே, ஸோ ரெக்கார்டிங் ஆரம்பிச்சு ரெக்கார்டிங் ஸ்டார்ட். ஓகே, சூப்பர். திங்கட்கிழமை வணக்கம். இன்னைக்கு வந்து அக்டோபர் 27th. ஸோ தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங். ஸோ இன்னைக்கு வந்து as I promised, Friday, I want to show you the AWS screen. VPCயை பற்றி படித்தோம், இன்ஸ்டன்ஸ் டைப்ஸ் என்னென்னலாம் படித்தோம். ஸோ I want to cover some of these things in how it actually looks. நான் வந்து ஒயிட் போர்டில் எழுதுறது போல how it actually looksன்றதுக்கு. So let me share my screen. Okay, so I hope you can see this. All right, let me minimize all this. Give me 1 second. So I just want to take it step by step. So instance types பத்தி பார்த்தோம், ஸ்டோரேஜ் டைப்ஸ் எல்லாம் பார்த்தோம். ஸோ I just want to make sure நோட்ஸ் எழுதி வச்சிருக்கேன் நான் என்னெல்லாம் காமிக்கணுன்றதுக்கு. ஸோ AWS screens, workload instance. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஸ்க்ரீன் தெரியுறது இல்லையா? சார் தெரியுது சார். ஓகே, ஸோ இதுதான் வந்து நான் வந்து ஐ லாக்ட் இன் அஸ் மை செல்ஃப் என்னுடைய பர்சனல் அக்கௌண்ட்டில். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இதுதான் விபிசி. ஓகே, ஸோ விபிசிங்கிறது விர்ச்சுவல் ப்ரைவேட் கிளவுட். ஸோ இஃப் ஐ கிளிக் ஆன் யுவர் விபிசி, இப்போதைக்கு ஒன்றும் க்ரியேட் பண்ணலை. நீங்கள் இப்போ க்ரியேட் விபிசி, அதாவது ஒரு நெட்ஒர்க்னாக்கா ஒரு சின்ன ஒரு பிரான்ச் மாதிரி. அந்த ஒரு விர்ச்சுவல் ப்ரைவேட் கிளவுடுன்றது ஒரு சின்ன யாரோ கேட்டாங்க அது என்ன ஒரு சப்நெட்டா என்னன்னு கேட்டாங்க. இட்ஸ் அ கலெக்ஷன் ஆஃப் சப்நெட்ஸ். கலெக்ஷன் ஆஃப் சப்நெட்ஸ் வேர் ஈச் சப்நெட் வில் ஹாவ் டிவைசஸ், அந்த மாதிரி. ஸோ இதில் வந்து நிறைய விஷயங்கள் இருக்கும், பட் நம்ம வந்து சிலதை தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த விபிசி ஓன்லி. ஸோ நேம் டேக், ஓகே, தமிழ் பூமி, விபிசி தமிழ் பூமின்னு போடுவோம். இப்போது இந்த IPv4 சைடர் மேனுவல் இன்போர்ட், இதை தான் வந்து நம்ம வந்து என்ன ரேஞ்ச் சொன்னோம், /16லேருந்து /28 வரைக்கும் ரேஞ்சு. சப்நெட்டே /28 இருக்கும் மினிமம் சைஸு. ஸோ /28 போடக்கூடாது. ஸோ வி கேன் புட் அ பிகர் சைஸ் /24 ஆர் சம்திங். ஸோ வி கேன் புட் அ 10, அது சொன்ன மாதிரி 10.0.0/24. ஸோ இந்த /24ல் நம்ம ஒரு கணக்கு கூட போட்டோம். /24 சைடராக இருந்து /28 சப்நெட்டாக இருந்தால் 4 பிட் வந்து நமக்கு வந்து நம்பர் ஆஃப் சப்நெட்ஸ் இருக்கும். ஸோ வி கேன் ஹாவ் 16 சப்நெட்ஸ் அண்ட் ஈச் சப்நெட் வில் ஹாவ் 2 raised to the power of n bits -5. ஸோ 2 raised to the power of 4 பிட் ஹோஸ்ட் இருக்குது. அது 16 - 5 11 ஹோஸ்ட். ஸோ 16 சப்நெட் இருக்கும். அண்ட் ஒவ்வொரு சப்நெட்லேயும் 11 ஹோஸ்ட், ஒர்க்லோட், மிஷின்ஸ் எல்லாம் ஒன்று தான். ஸோ அப்படிங்கிறதுனால இதை நம்ம வந்து பண்ணோம். ஓகே, ஸோ இது வந்து நேம் தானாகவே வந்து ஒரு
நேமை நம்ம கொடுக்குற நேமை வச்சு இந்த டேக்ஸுன்றது ரொம்ப முக்கியம் ஏடபிள்யூஎஸ்ல. அது ஏன்னாக்க இது வந்து மெட்டா டேட்டான்னு சொல்லுவாங்க, அதாவது டேட்டா அபவுட் டேட்டா. ஸோ ஒரு டிபார்ட்மெண்ட்டு நிறைய டேக்ஸ் போடலாம், நிறைய டேக்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து டிபார்ட்மெண்ட் டிபிடி, ஓகே. ஸோ இதை வந்து ஃபைனான்ஸ் எல்லாம் யூசர் டிஃபைன் தான். அது என்னன்னாக்கா பில்லிங்கில் யூஸ் ஆகும். இந்த பர்டிகுலர் ஃபைனான்ஸுங்கிற டேக்லேருந்து எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்காங்க பில்லிங்க்கு ஒரு யூஸ் கேஸ் அது. அதே மாதிரி ஃபோர்டிகேட்டில் இந்த டேக்ஸ் எல்லாம் ரீட் பண்ணி அதை வச்சு ஒரு பாலிசி கிரியேட் பண்ணலாம். இது விபிசிக்கு டேக் கொடுக்குறோம். அதே மாதிரி EC2 இன்ஸ்டன்ஸ் அதுக்கும் டேக் கொடுக்கலாம். ஸோ க்ளவுடில் என்ன சொன்னோம், ஒன் ஆஃப் த அட்வான்டேஜஸ் இஸ் யூ கேன் create new resources or destroy new resources. So ஆன்-பிரமில் வந்து வெர்டிக்கல் ஸ்கேலிங் நம்ம சொன்னோம். அதாவது 16 CPU போட்டாக்க அது வருஷத்தில் வந்து 2 நாள் 3 நாளைக்கு வந்து மேக்ஸிமம் டிமாண்டுக்காக அந்த சர்வரை வந்து வருஷம் பூரா தூங்க விட்டுட்டு அந்த 2-3 நாளைக்கு மட்டும் யூஸ் ஆகும். அது க்ளவுட் அப்படி கிடையாது. எது தேவையோ அது மட்டும் யூஸ் பண்ணிக்கும், வேணுங்கிறப்போ அது எக்ஸ்பேண்ட் ஆகிக்கும். அது எக்ஸ்பேண்ட் ஆகிற போது இந்த டேகும் அந்த புதுசாக வந்த ரிசோர்ஸஸ்க்கு அப்ளை பண்ணுற மாதிரி செட் பண்ணால் நம்ம பாலிசி வில் பி த சேம். ஸோ ஃபயர்வாலில் என்ன பாலிசி போடுவோம், இந்த மாதிரி ஃபைனான்ஸ் அப்படிங்கிற ஒரு டேக் உள்ள ரிசோர்ஸஸ்க்கு இதுதான் ஆக்சஸ். ஃபைனான்ஸ் வந்து எதுக்கு வந்து மேபி நெட்ஃப்ளிக்ஸ் போகணும், ஆர் அது வந்து யாருக்குமே அவசியம் இல்லை சொல்கிறேன். மார்க்கெட்டிங் மேபி தே வாண்ட் டு யூஸ் netflix.com. ஸோ இந்த மாதிரியான டேக் பேஸ்ட் பாலிசிஸ்க்கெல்லாம் இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல். ஸோ ஆன்-பிரமில் இதெல்லாம் ரொம்ப கான்செப்ட் கிடையாது. வேறஸ் க்ளவுடில் இதெல்லாம் ரொம்ப முக்கியம். டேக்ஸை வந்து கரெக்டான டேக்ஸை அது ஆர்கனைசேஷன் வைட் பாலிசியாக இருக்கணும். என்ன டேகு எந்த பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறது அதுக்கு தகுந்த மாதிரி பாலிசிஸும் இருக்கும். ஸோ இப்போ கிரியேட் விபிசி போட்டோன்னு வைங்க. ஸோ இட்ஸ் ஆல்ரெடி கிரியேட். இது பாருங்க, ஒரு ஆன்-பிரமில் ஒரு நெட்வொர்க்கை கிரியேட் பண்ணுறதுக்கு எவ்வளவு வேலை. ஸோ இட்ஸ் ஆல்ரெடி கிரியேட்டட் இட், ரைட். இப்போதைக்கு ஒன்றும் சப்நெட் ஒன்றும் இல்லை. இதில் ஒரு சப்நெட்டை கிரியேட் பண்ணுவோம். ஓகே, ஸோ கிரியேட் சப்நெட், செலக்ட் விபிசி. எந்த விபிசியில்? விபிசி தமிழ் பூமியில். சப்நெட் செட்டிங் என்ன? ஸோ லெட்ஸ் சே தமிழ் பூமி சப்நெட் 1. ஓகே, அவைலபிலிட்டி ஜோன். ஸோ இந்த அவைலபிலிட்டி ஜோன்றது என்னன்னாக்க ஐ திங்க் ஐ கவர்ட் ரீஜன்ஸ் அண்ட் அவைலபிலிட்டி ஜோன். ஸோ இது வந்து எந்த ரீஜனில் இருக்குது? இது வந்து US East 1ல இருக்குது. ஸோ இஃப் ஐ கோ பேக், நார்த் வெர்ஜினியாவில் இருக்கு சார். நார்த் வெர்ஜினியா, ரைட். ஸோ டாப் ரைட்ல இங்கே வந்து மேலே வரணுமே. சார் அந்த இல்ல sir, ஐகான் right கியர் side ஐகான் அப்படி பக்கத்தில் இருக்கு பாருங்க, கீழே இன்னும் கொஞ்சம் கீழே அந்த Wait a கியர் second. ஐகான் இருக்கு சர்வீஸ் இல்லையா, அங்கே இடத்துக்கு இருக்கு. அப்படி மேலே சார், லெஃப்ட் சைடு மேலே இருக்கு பாருங்க சார், டிராப் டவுன். ஓகே, உங்க ஐடி there you இருக்கு go. ஐடிக்கு இல்லைங்க? பக்கத்துல இருக்கு. ஸோ ஐ திங்க் இது வந்து என்னுடைய ஸ்க்ரீன் ஷேர்னால வந்து எனக்கு தெரிய மாட்டேங்குது. ஸோ எனிவே, ஸோ US East 1ல இருக்குது. ஸோ இந்த ரீஜனில் 6 அவைலபிலிட்டி ஜோன். உங்களுக்கு தெரியுது, எனக்கு தெரியல, பிகாஸ் எனக்கு வந்து இந்த யூஆர் ஸ்க்ரீன் ஷேரிங் இந்த மாதிரியான டீட்டெயில்ஸ்லாம் இங்கே கொடுத்துட்ருக்கு. ஸோ என்னென்ன, ஸோ 6 அவைலபிலிட்டி ஜோன் இருக்குது. ஒவ்வொரு அவைலபிலிட்டி ஜோனும் ஒரு டேட்டா சென்டர் மாதிரி. ஸோ தே ஆர் இண்டிபெண்ட் பட் கனெக்டட் டுகெதர் பை வெரி ஹை ஸ்பீட் கேபிள்ஸ். ஸோ எந்த அவைலபிலிட்டி ஜோன்றதை நம்ம ஸ்பெசிஃபை பண்ணுறாருந்தா பண்ணலாம். ஸோ லெட்ஸ் கோ பேக் டு கிரியேட்டிங் அ சப்நெட். ஸோ கிரியேட் அ சப்நெட், இது போட்டு மை சப்நெட் நேம் தமிழ் பூமி சப்நெட் -1. ஸோ டிப்பிக்கலி இந்த அவைலபிலிட்டி ஜோனை யூ ஷுட் பிக் அ ப்ரெஃபரன்ஸ். அதுவாக தானாக நீயா செலக்ட் பண்ணுனாக்கா அது எங்கே போடுதுன்னு நமக்கு தெரியாது. ஸோ இது பாருங்க, 6 அவைலபிலிட்டி ஜோன் இருக்குது. எல்லா ரீஜன்ஸ்லேயும் வந்து 6 அவைலபிலிட்டி ஜோன் இருக்காது. ஸோ சிலதில் வந்து 3 இருக்கும். பட் எதுவுமே வந்து ஒரு அவைலபிலிட்டி ஜோனோட இருக்காது. மினிமம் 2 இருக்கும், டிபெண்டிங் ஆன் டிமாண்ட். US East 1 இஸ் அ வெரி வெரி பிஸி ரீஜன். அதில் தான் AWSோட சர்வீசஸே நிறைய ஹோஸ்ட் பண்ணிடுவாங்க. ஸோ 1A செலக்ட் பண்ணுறோம் அப்படிம்போம். இதில் சைடர் பிளாக் என்ன? ஸோ நம்ம வந்து 10.0.0 IPv4 சைடர் பிளாக் அதுவே முடிவு பண்ணிச்சு. சப்நெட் பிளாக் இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம், 10.0.0/24. இதில் ஒரு வேலிட் சப்நெட் ஒன்று சொல்லுங்கள் பார்ப்போம். 255
ஸோ இல்லை ஃபுல்லாக சொல்லுங்கள் 10 டாட் ஓகே 10.0.1.0 0.1.0 1.0 ஸ்லாஷ் /24. ஸ்லாஷ் 24 போட்டிங்கன்னாக்க இந்த சப்நெட் பூரா இந்த விபிசியில் ஸோ 10.0.0.0 ஸ்லாஷ் வெயிட் 10 விபிசி சைடரே வந்து 10.0.0.0/24. ஸோ இது வந்து இப்படி போட்டோம் வைங்க, நீங்கள் சொல்கிற போட்டாக்க இட் ஷுட் கம்ப்ளைண்ட். ஓகே, ஸோ நேம் போட்டாக்க சைடர் அட்ரஸ் இஸ் நாட் விதின் த சைடர் அட்ரஸ் ஃப்ரம் பிபிசி. ஏன் இது வந்து 10 கொடுக்கணும். 26 25. ஓகே, வில் ட்ரை தட். இட் ஷுட் நாட் ஒர்க். கிரியேட் சப்நெட். அதுவும் அதே எரர் தான் சொல்லுது. ஏன் இந்த எரர் சொல்லுது? திஸ் இஸ் an interesting 5 நெட்வொர்க்ஸ் ரிசர்வ்ட்னால அப்படி சொல்லுங்க. 5 நெட்வொர்க்ஸில் 5 ஹோஸ்ட். ஓகே, 5 workloads are reserved. Think about the cider 10.0.0.0/24. இந்த கடைசி பைட் தான் வந்து நமக்கு ஃப்ளெக்சிபிலிட்டி கொடுக்குது. 10.0.0 அப்படியே தான் இருக்கணும். ஓகே, 10.0.1 இஸ் அவுட் ஆஃப் ரேஞ்ச். /24 24 பிட்டு வந்து நமக்கு வந்து நெட்வொர்க் அண்ட் சப்நெட்டுக்கு போயிடுச்சு. ஆமா. ஸோ இங்கே என்ன வரணும்னு நினைக்கிறீங்க? 16 ஃபுல்லாக சொல்லுங்க. 10.0 0.1 0.1 0.1 0.1 sir. ஓகே, சாரி. 1 slash can put 25 again 25 +8 8 எல்லாம் ரொம்ப அதிகமா இருக்கும். ஓகே, என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? இதுவே வந்து 24 தான். இதை விட லெஃப்ட்ல இருக்க முடியாது, 20ல இருக்க முடியாது. இதை விட ஜாஸ்தியாக தான் இருக்கணும். 24க்கு மேலே தான் இருக்கணும். 26 கொடுங்க சார். இல்லை 26 கொடுத்தா நமக்கு வந்து 256 இருக்கு. ஸோ பிட்டு படம் போடணுமா? ஸோ இப்படி நான் காட்டுறேன். நான் ஸோ நோட் பேட் இருக்கான்னு பார்ப்போம். ஸோ லெட் மீ ஸ்டார்ட் நோட் பேட். ஒயிட் போர்டு இருக்குது போல. ஸோ விபிசி சைடர் இஸ் 10.0.0. ஓ, இது தெரியலையே உங்களுக்கு? சாரி, லெட் மீ ஷேர் மை ஸ்க்ரீன். ஷேர் என்டையர் ஸ்க்ரீன். ஸோ விபிசி வந்து /24 கரெக்டா? ஸோ அப்படின்னாக்க இதை பிட்டாக எழுதணும்னாக்க 10.0.0. லாஸ்ட் மட்டும் 0.0.0.0. எனக்கு இந்த 10.24ங்கிறது இது 8, இது 8 16, இது 24. இந்த லெஃப்ட் பூரா தொடவே முடியாது நம்மளால. இந்த இதை தான் வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். இதுல இது வந்து -5 போயிடும். திருப்பி சொல்லுங்க. இதுல -5 போயிடும்ல சார்? இது பூரா -5 இல்லை. இதுல வந்து நம்ம வந்து சப்நெட் பிரிக்க போறோம். இது பூரா அந்த விபிசிக்கே /24 இதுதான் அலௌடு. இந்த 8 பிட்டை வச்சு தான் நம்ம வந்து எவ்வளவு சப்நெட் அண்ட் ஒவ்வொரு சப்நெட்ல எவ்வளவு மெஷின்றதை நம்ம முடிவு பண்ண போறோம். ஓகே ஓகே. இதுல வந்து டோட்டலா வந்து 255 லெஸ் தென் அதுக்குள்ள உள்ள மெஷின் போஸ்ட் நம்ம கிரியேட் பண்ண முடியும். நம்ம அதுக்கு மேல தான் வந்து சப்நெட் வெயிட் பண்ணலாம். கரெக்ட்டுங்களா சார்? கரெக்ட். ஸோ இதுல வந்து காம்பினேஷன் என்ன? ஒரே ஒரு சப்நெட் தான் வச்சுக்கணும்னாக்க 10.0.0/24 போட்டாக்கா அந்த விபிசியில் ஒரு சப்நெட் தான் இருக்கும். ஒரு சப்நெட் வித் 2⁻⁸ - 5 மிஷின்ஸ் போடலாம். ஓகே, ஸோ இதை வந்து இந்த 8 பிட்ல நீங்க வந்து முடிவு பண்ண வேண்டியது என்னன்னாக்க எவ்வளவு பிட்டு நமக்கு வந்து சப்நெட்டுக்கு வேணும், எவ்வளவு பிட் நமக்கு ஒவ்வொரு சப்நெட்லயும் இருக்கக்கூடிய மிஷின்ஸ்க்கு வேணும்னு முடிவு பண்ண வேண்டியது.
ஓகே, நான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். ஸோ இப்போ சே இஃப் ஐ வாண்ட் say 25 machines in each subnet. Okay, so 4 பிட் இருந்ததுன்னா I will have 2 raised to the power of 16, 16 minus 5, 11 machines இருக்கும். 11 is less than 25, அது போகாது. 5 பிட் வச்சால் 2 raised to the power of 5, 32 minus 5, 27 machines இருக்கும். So I need 5 bits for, so need 5 bits for the host portion. Host or workload, அது எழுதிடுறேன், workload or machine. ஸோ 5 பிட் வேணும்னாக்க 1 2 3 4 5. ஸோ இங்கே நம்ம பிரிக்கிறோம், டேஷ் போட்டுக்கிறேன். 1101 போட்டால் நமக்கு வந்து 25 ஹோஸ்ட் நம்பர் இருக்கும். திருப்பி சொல்லுங்க. 00011101. ஸோ ஒரு நிமிஷம். ஸோ இப்போ வந்து இந்த 1000வே வந்து இந்த 3 பிட்ல எவ்வளோ சப்நெட் தேவை பாசிபிள்னு நினைக்கிறீங்க? 8 subnets. 8 subnets. Very good. So இந்த காம்பினேஷன்ல if I put 10 0, என்னுடைய subnet is 10,000/27 அப்படின்னு போட்டால் I will have 8 subnets with 27 hosts per subnet. இதே இந்த சப்நெட்டை வந்து if I have 26னாக்க இது எப்படி ஆகும்? இது வந்து இந்த டேஷ் வந்து இங்க போகும். இப்போ எவ்வளவு சப்நெட் இருக்கும், எவ்வளவு ஹோஸ்ட் இருக்கும்? இந்த காம்பினேஷன் /26 போட்டாக்க 16 subnet, 11 4. machines. ஆ? 16 subnet, 11 machines. எப்படி 16 சப்நெட்ஸ் அது? 2 power 4 less. எங்க 4 எங்கிருந்து வருது? Okay, 2. Okay, sorry. நான் இந்த பக்கம். Sorry. இல்ல 4 சொல்லுங்க, பரவாயில்ல. subnets. 4 subnets. Sir. கரெக்ட். ஸோ 4 சப்நெட்ஸ் அண்ட் ஒவ்வொரு சப்நெட்லையும் எவ்வளோ ஹோஸ்ட் இருக்கும்? 6 பிட் இருக்கு. 1 2 3 4 5 6. 64 minus 5, 59. கரெக்ட். per subnet. இது கொஞ்சம் பெட்டரா இருக்கா பார்க்கிறதுக்கு? Yes, sir. இப்போ இந்த சப்நெட்டை வந்து நம்ம எது பண்ண முடியாதுன்னாக்க you cannot do a /23. இது not allowed. ஏன்? நம்மளுடைய பிரிவினையே இங்கதான். 23ங்கிறது இந்த பக்கம் வந்தது, ரைட்? ஸோ இட்ஸ் டு த லெஃப்ட் ஆஃப் திஸ். நம்ம விளையாடக்கூடிய இடமே இதுதான், 24 and above. இதை 24 வச்சாக்க you can only have one subnet with 250 odd hosts, இல்ல 4 subnets with 59, 8 subnets with 27. ஸோ அதுதான் வந்து நம்ம இன்னைக்கும் கேட்குறாங்க, எவ்வளோ சப்நெட் எவ்வளோ ஹோஸ்ட். நான் வந்து சப்நெட் மாஸ்க் என்னவாக்கணும்? பிகாஸ் எக்கச்சக்கமாக கொடுத்துட்டோன்னு வைங்க, இது வந்து லாட்ரி டிக்கெட் வின் பண்ண வரதான், அதை வச்சு இது எப்படி செலவு பண்ணுறது தெரியாது, வேஸ்ட்டாக உட்காந்துருக்கும் அது. ஸோ யூ ஹாவ் டு பி கேர்ஃபுல் இன் ஹவு யூ. எனக்கு ஒன்ஸ் இதை போட்டுட்டு தென் அதில் மிஷின்ஸ் எல்லாம் போட்டுட்டாக்க அதுக்கப்புறம் மாற்றுறது ரொம்ப கஷ்டம். எல்லா மிஷினையும் வந்து திருப்பி ரீஐபி பண்ணணுமே. அதனால இதை வந்து கொஞ்சம் யோசிச்சு பண்ணக்கூடிய ஒரு வேலை. Any questions? I want to stop here because there's a nice way to rethink what we have been discussing.
சார் இந்த ரியல் டைம்ல வந்து எதுவும் ஃபியூச்சர் யூஸுங்கிறதுக்கு எதுவும் மைண்ட்ல வச்சு பண்ணணுமா இல்லை வந்து எப்படி சார் இருக்கும் சார்? ஸோ இதெல்லாம் வந்து நெட்வொர்க் டிசைன் இந்த இவங்க இருப்பாங்க தெரியுமா, இந்த நெட்வொர்க் டீம் இருப்பாங்க தெரியுமா, ஸோ அவங்க இதெல்லாம் முடிவு பண்ணுறது. ஸோ as an அப்ளிகேஷன் டெவலப்பர் அவங்க கொடுத்துருவாங்க, இந்த சப்நெட்டில் உன் மிஷினை போடப்பா, அதுக்குள்ள அப்ளிகேஷன் எதை வேணாலும் போட்டுக்கோன்னு சொல்லிடுவாங்க. இதெல்லாம் வந்து உங்களுக்கு பின்னால் மறைமுகமாக நடக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கலாம். ஸோ இதை வந்து டிசைன் பண்ணுற போது, அதாவது இந்த ஏடபிள்யூஎஸ் வந்து ஏடபிள்யூஎஸோ ஆஷூரோ டிசைன் பண்ணுறப்போ அது ஒரு டீம் இருக்கும். அந்த நெட்வொர்க் டீம் ஒன்று இருக்கும், செக்யூரிட்டி டீம் ஒன்று இருக்கும், அப்ளிகேஷன் டீம் ஒன்று இருக்கும். அப்ளிகேஷன் தான் இன்ஜினியரிங் டீம்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து இன்ஃபோசெக்னு சொல்லுவாங்களே, இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி, அவங்க செக்யூரிட்டியை பார்த்துக்குவாங்க. டிப்பிக்கலி இந்த நெட்வொர்க் டீமும் செக்யூரிட்டி டீமும் தனித்தனி டீமாக இருக்கும். ஏன்னா ஸ்பெஷாலிட்டி வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ நெட்வொர்க் டீம் நெட்வொர்க் எல்லாம் ப்ரொவிஷன் பண்ணி டிசைன் பண்ணுவாங்க. செக்யூரிட்டி டீம் அது எப்படி வந்து என்டையர் என்வாயன்மெண்ட்டை அவங்களுக்கு வந்து நெட்வொர்க் செக்யூரிட்டியும் முக்கியம், அப்ளிகேஷன் செக்யூரிட்டி முக்கியம், எல்லாத்தையும் எப்படி, அதனால தான் வந்து இந்த இன்ஃபோசெக் டீம்ஸ், இந்த செக்யூரிட்டி ஆப்ரேஷன் சென்டர், இவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் லெவல் ஜாஸ்தியாக இருக்கும். பிகாஸ் யூனோ வெளியிலேருந்து அட்டாக் வரக்கூடாது, ஆல் த அட்டாக்ஸ் அட் வி சா. ஸோ இதெல்லாம் வந்து இந்த டிசைன் பண்ணும்போது இந்த விபிசிஸ் எவ்வளோ விபிசி வேணும், விபிசிக்கு சப்நெட் என்ன, அதில் எவ்வளோ ஹோஸ்ட் வரக்கூடும், இதெல்லாம் வந்து யோசிக்கிறது அப்ளிகேஷன் டீமோட நெட்வொர்க் டீமோட வேலை. ஓகே, ஸோ கீப் திஸ் இன் மைண்ட். அண்ட் இந்த ஹேண்ட்ஸ் ஆன் பண்ணுறப்பையும் வந்து we will allocate some things like this. அது வந்து கொஞ்சம் லிபரலாக பண்ணுவோம். அது வந்து ஹேண்ட்ஸ் ஆன்றதுனால வந்து அதனுடைய ஃபோக்கஸே வந்து நமக்கு வந்து செக்யூரிட்டியை வந்து டீப்பராக பார்க்குறதுக்கு, நாட் அ நெட்வொர்க் டிசைன். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து இதில் லெட்ஸ் டூ திஸ் 10.0.0/27 that will give us 8 subnets with 27 hosts per subnet. 10.0.0/27. ஓகே, இது போடுவோம் 10.0.0/27. Again, if I go back to this notepad, so possible subnet உடைய values என்னவா இருக்கும்? ஸோ இதை போட்டிங்கன்னாக்க, ஸோ இது ஒன்று, இது அடுத்த சப்நெட், இது மூணாவது சப்நெட், இது நாலாவது சப்நெட், அப்புறம் இதே திருப்பி ரிப்பீட் ஆகும். ஃபர்ஸ்ட் பிட் வந்து 1 செட் பண்ணி, இதுதான் இருக்கக்கூடிய 8 சப்நெட். ஓகே, ஸோ 10.0.0.0 இது வந்து எவ்வளவு, இந்த சப்நெட்டோடைய நம்பர் என்னவா இருக்கும், இதனுடைய வெயிட் என்ன, இது வந்து 1 2 4 8 16. 10.0.0.32 will be your next subnet. 64 128. ஓகே, அப்படி போகும் இந்த சப்நெட் நம்பர். ஏன்னாக்க இந்த 8 பிட்ல இதுதானே பைனரி தானே இது. ஸோ இதை வந்து நீங்கள் வந்து கால்குலேட்டரில் போட்டிங்கன்னு வைங்க, இப்போ இதை கால்குலேட்டரில் போடுவோமே, 496, 128, 160, 192. அப்படி போகும். ரைட், எக்ஸாக்ட்லி. ஸோ கால்குலேட்டரை ஓப்பன் பண்ணி ப்ரோக்ராமர் மோடில் பைனரி போடுறேன் நான். என்னாச்சு, ஓ சாரி, 00. இது வந்து இதை மைனஸ் எல்லாம் இருக்கக்கூடாது. இது என்னுடைய கணிப்பு, இட் ஷுட் பி 128 64 32 வரணும், டெசிமல் வேல்யூ. பைனரி decimal value is 32. ஓகேயா? யாருக்கெல்லாம் தலைக்கு மேல வெள்ளம் போயிடுச்சு, யாரெல்லாம் தலைக்கு கீழே வெள்ளம் இருக்கு? ஓகே, so think about it and we will revert back to this. So இது வந்து நம்ம முதல்ல பேசுன மாதிரி குழாயை திறந்தா தண்ணி வருது, அது வந்து இது
க்ளீன் வாட்டரா இல்லை என்ன மாதிரி வாட்டர்ன்றது அது வந்து அப்ளிகேஷன் கொடுக்குறது. அதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய பைப்பிங்கை தான் நம்ம பார்க்குறோம் இப்போது. பைப்பிங், அதனுடைய செக்யூரிட்டி, அதெல்லாம். ஸோ அட்டாக்ஸ் எல்லாம் வரும்போது அந்த பைப்பை அட்டாக் பண்ணாக்க வந்து உங்கள் அப்ளிகேஷனும் வேலை செய்யாது. ரைட்? ஸோ இட்ஸ் வெரி கிரிட்டிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு சொல்லுவாங்களே, அதெல்லாம் தான் இது. ஐ மீன் அது கிரிட்டிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு சொல்கிறது இந்த ஆயில் பைப்லைன், கேஸ் பைப்லைன். ஸோ மச் ஆஃப் இட் இஸ் எலக்ட்ரானிக்ஸ். நம்ம நினைக்கலாம் யூனோ கேஸ் அடுப்பு எரியுது, நம்ம ஆஃப்கோர்ஸ் வீட்டில் சிலிண்டர் வச்சுருப்போம், அது வந்து லோக்கல் மாதிரி. ஸோ இங்கெல்லாம் வந்து சென்ட்ரலைஸ்ட் கேஸ் சிஸ்டம். ஸோ அதை கண்ட்ரோல் பண்ணுறது, பைப்பை கண்ட்ரோல் பண்ணுறது எல்லாமே வந்து எலக்ட்ரானிக்ஸ். அதை அட்டாக் பண்ணிட்டாக்க கேஸ் சப்ளை எல்லாம் எலக்ட்ரானிக், பிஎல்சி தானே, ப்ரோக்ராமபிள் லாஜிக் கண்ட்ரோலர்னு சொல்லுவாங்களே, பிஎல்சி சிப்ஸ் தானே அது கண்ட்ரோல் பண்ணுது. ஸோ அதை அட்டாக் பண்ணி ஏதாவது மேபி ரெகுலர் மெயின்டெனன்ஸ் இருக்கலாம், ஏதாவது ஒரு ரெஜிஸ்டர் செட்டிங்கை மாற்றினாக்க பர்மனெண்ட்டாக ஓடுன்னு சொன்னாக்க அது ஓவர் ஹீட் ஆகி நின்றுடுச்சுன்னாக்க. ஸோ ஆக்சுவலாக பராக் ஒபாமா அந்த வாஷிங்டன் யாராவது வர நேர்ந்தாக்க அவர் வந்து சொல்லுவார், தேர்ட் வேர்ல்டு வாருங்கிறது இட் இஸ் நாட் கோயிங் டு பி இந்த மிசைலை வச்செல்லாம் அடிக்கிறது இல்லை, சைபர் செக்யூரிட்டி வார். அதில் தான் வந்து தேர்ட் கைண்ட் ஆஃப் மேஜர் டிஸ்ட்ரப்ஷன் வரதா இருந்தால் அது சைபர் செக்யூரிட்டியாக இருக்கும். ஸோ யூ கேன் இமேஜின் ஹவு கிரிட்டிக்கல் திஸ் இஸ் ஃபார் அவர் டே டு டே ஃபங்க்ஷன்ஸ். இது வந்து ஆஃபீஸில் இருக்கிறது மட்டும் இல்லை, நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய பல விஷயங்கள் இன்டர்நெட் கனெக்ட் ஆகப்பட்டிருக்கு. ஸோ பி அவேர் தட் திஸ் இஸ் நாட் ஐசோலேட்டட் டு ஜஸ்ட் ஒர்க். அஃப்கோர்ஸ் நம்ம வீட்டில் வந்து கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுறது, சோஷியல் இன்ஜினியரிங் இதெல்லாம் பார்த்தோம். பட் கவர்மெண்ட் லெவல்லையே இப்போ ஆதார் கார்டு இருக்குது, ஆதார் கார்டில் நம்ம இது நம்பர்ஸ்லாம் இருக்குது, அதை அட்டாக் பண்ணி ஐடென்டிட்டி திருடிட்டான்னாக்க எல்லாரோடைய ஐடென்டிட்டியும் எக்ஸ்போஸ்ட் ஆச்சே. அது ஒன்று. ரெண்டாவது, அது வந்து டிஜிட்டல் டாக்குமெண்ட்ஸ். இது வீட்டுக்கு வர வாட்டர் சப்ளை எசென்ஷியல்ஸே டிஸ்டர்ப் ஆக ஒரு வாய்ப்பு இருக்குது இஃப் வி டோன்ட் செக்யூர் த என்வாயன்மெண்ட் ப்ராப்பர்லி. ஸோ இப்போ எனக்கு வர பில்லாம் வந்து வி நீட் டு அப்கிரேட் த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபார் பெட்டர் செக்யூரிட்டின்னு வருது எனக்கு, அதனால் பணத்தை கொடுன்னு கேட்குறாங்க. ஸோ டோன்ட் திங்க் தட் இது வந்து ஐடிக்கு மட்டும்தானே, அது வந்து ஓடின்னு சொல்லுவாங்க, ஆப்ரேஷன்ஸ் டெக்னாலஜி. ஸோ அதுக்கெல்லாமும் வந்து செக்யூரிட்டி இஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ லெட்ஸ் கிரியேட் திஸ் சப்நெட். ஓகே, கிரியேட்டிங் சப்நெட் முடிஞ்சது கதை. ஓகே, ஸோ இதே ஆன்-பிரமில் பண்ணணுன்னாக்க ஒரு சுவிட்சை வாங்கி அதுக்குள்ளே லாகின் பண்ணி இந்தந்த போர்ட்லாம் வந்து இந்த சப்நெட் சொல்லி எல்லாம் வர்ச்சுவலிங்க. ஓகே, இப்போ ரவுட்டிங் டேபிள்னு ஒன்று இருக்குது. ரவுட்டிங் டேபிள் என்னன்னாக்க இது வந்து ஆட்டோமேட்டிக்காக அது க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம். அது ஸோ அது வந்து கொஞ்சம் வந்து டீட்டெயில்ஸை வந்து நம்ம வந்து ஹேண்ட்ஸ் ஆன் பண்ணுறப்போ பார்ப்போம். ஸோ ஒவ்வொரு சப்நெட்டுக்கும் ஒரு ரவுட்டிங் டேபிள், நம்ம ரிசர்வ்டு ஐபி அட்ரஸ் சொன்னோம் தெரியுமா, ரிசர்வ்டு ஐபி அட்ரஸில் அந்த சப்நெட்டோட முதல் ஐபி அட்ரஸ் இஸ் அ ரவுட்டிங் சர்வீஸ்னு சொன்னோம். அதனால தான் அது ரிசர்வ்டு. முதல்து ரவுட்டிங் சர்வீஸ், ரெண்டாவது டிஎன்எஸ், .0 வந்து சப்நெட், அப்புறம் ரவுட்டிங் சர்வீஸ், அப்புறம் டிஎன்எஸ் சர்வீஸ், தேர்டு ரிசர்வ்டு, அப்புறம் ப்ராட்காஸ்ட். அதனால தான் அந்த 5 வந்தது நமக்கு, அது பார்த்தோம் ஃபார் பீப்புள் ஹூ ரிமெம்பர். ஸோ இந்த மாதிரி ரவுட் டேபிள் வச்சுருப்பாங்க. ஸோ ரவுட் டேபிளில் வந்து இது வந்து எப்போவுமே இந்த லோக்கல் ரவுட்டை க்ரியேட் பண்ணும். இந்த விபிசியோடைய சப்நெட்டை அதுக்கு தெரியும் இந்த மாதிரி வந்து ரவுட் டேபிள் தான் இது இருக்குன்னு. இந்த ஒரு ரவுட் டேபிளுக்கு மல்டிபிள் சப்நெட்ஸை அசோசியேட் பண்ணலாம். ஸோ நம்ம வந்து வி கேன் அசோசியேட் திஸ் தமிழ் பூமி சப்நெட் டு திஸ் ரவுட்டிங் டேபிள். ஓகே, ஸோ அப்படின்னாக்க இந்த சப்நெட்டில் போடக்கூடிய எந்த ஹோஸ்டாக இருந்தாலும் அது இந்த ரவுட் டேபிளை ஃபாலோ பண்ணும். இப்போதைக்கு இது எங்கேயும் வெளில போக முடியாது. இப்போ எடிட் ரவுட்ஸ் போடுறேன், ஆட் ரவுட் போட்டாக்க எல்லாம் சப்நெட் பேஸ்டாகவே இருக்கும் அது. ஓகே, இப்போ வந்து 000 இன்டர்நெட் ஆக்சஸ். இது இன்டர்நெட் ஆக்சஸ் வந்து எங்கே போகும், இன்டர்நெட் கேட்வே வழியாக போகணும். இப்போ நம்ம ஒன்றும் க்ரியேட் பண்ணலை. ஸோ வில் கம் பேக் ஹியர். ஓகே, ஸோ இன்டர்நெட் கேட்வே போவோமே குயிக்காக, கிரியேட் இன்டர்நெட் கேட்வே. இது எப்படின்னாக்க நம்ம ஆன்-பிரமில் வந்து ஒரு ஏர்டெல்லோ டாட்டாவோ கால் பண்ணி அவன் பொட்டியை வச்சு எல்லாம் பண்ணணும். இங்கே அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஸோ IGW தமிழ் பூமி, அவ்வளோதான்ப்பா. we are connected to the internet. Can you believe this? So and attached to VPC. ஸோ ஒரு இன்டர்நெட் கனெக்ஷனை க்ரியேட் பண்ணிட்டோம், அட்டாச் பண்ணியாச்சு. ஸோ நம்ம முதல்ல பேசினோம் எவ்வளோ டெமோக்ரட்டைஸ்டுன்னு ஒரு கான்செப்டை பேசினோம்.
எவ்வளோ ஈஸி. இதை பண்ணுறதுக்கு வந்து யார் பர்மிஷனை நான் கேட்டேன்? யார் பர்மிஷனையும் நான் கேட்கல. நான் பாட்டுக்கு போனேன், கிரியேட் பண்ணேன். அஃப்கோர்ஸ் இதில் வந்து பில்லிங் எல்லாம் செட் பண்ணியிருக்கேன்னு வச்சுக்கோங்க. ஸோ I just went and created these things, and now I will be charged for some services. So of course, in the end of the class, I will delete all these things. இப்போ இந்த ரவுட் டேபிள் போனேன்னாக்க இந்த ரவுட் டேபிளே எடுப்போமே, ரவுட்ஸ் இருக்கு. இதை எடிட் ரவுட் போனேன்னாக்க ஆட் ரவுட். இது வந்து டிஃபால்ட் ரவுட்டுன்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த லோக்கலாக இல்லாத எல்லாத்துக்கும் இங்கே போகணும். இப்போ இன்டர்நெட் கேட்வே போட்டாக்க இதை காமிக்கும், ஏன்னா கிரியேட் ஆயிருக்கு. சேவ் சேஞ்சஸ் முடிஞ்சது. See how quick things are possible in the cloud. இப்போ இந்த சப்நெட்ல இப்போ ஒரு மிஷினை கிரியேட் பண்ணி ஒரு லினக்ஸ் மிஷினை போட்டு இந்த சப்நெட் ரேஞ்சில் ஒன்று போட்டேன்னால் that can ping 8888. Can you see how powerful this is? Powerful and potentially dangerous too. Any questions? ஓகே, ஸோ நம்ம வந்து சங்கர், குயிக்காக நார்மலி விபிசி வந்து எப்படி இப்போ இந்த அஷூர்ல வந்து ரிசோர்ஸ் குரூப் கிரியேட் பண்ணுவாங்களோ அது மாதிரி வருமா, இல்லை இதில் ஏடபிள்யூஎஸ்ல விபிசி எப்படி சார் வரும்? யா, ஸோ நான் அஷூர் ரொம்ப ஒர்க் பண்ணல, பட் ரிசோர்ஸ் குரூப்பில் வந்து எல்லாத்தையும் ரிசோர்ஸ் குரூப்பில் போடுவாங்கன்னு சொல்லுவாங்க. ஐ திங்க் Azure வந்து ஏடபிள்யூஎஸ்க்கு அப்புறம் வந்ததுனால they made it easy for people to do things. இங்கே வந்து கொஞ்சம் வந்து என்ஜினியர்ஸ் மைண்ட் செட் வேணும், அங்கே வந்து கொஞ்சம் யூசர் மைண்ட் செட்டோட இருக்கும். Azure எல்லாமே மைக்ரோசாஃப்டே அப்படி தானே, ரைட்? லினக்ஸும் விண்டோஸ் மாதிரி தான். இன்னும் விண்டோஸில் வந்து எல்லாம் நெக்ஸ்ட் அடிச்சாக்க வந்து சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன் இன்ஸ்டால் ஆகிடும். அங்கே வந்து ஆர்பிஎம் இன்ஸ்டால் பண்ணி இதை பண்ணி அதை பண்ணி இதெல்லாம் பண்ணணும். ஸோ கொஞ்சம் வந்து ஏடபிள்யூஎஸ்க்கு வந்து இந்த நெட்வொர்க்கிங்லாம் தெரிஞ்சால் தான் it will help. You can still be an application person, but it's not as easy as Azure to do it. ஸோ இங்கே ரிசோர்ஸ் குரூப்ன்றது நம்மளா கிரியேட் பண்ணி இந்த ரவுட் டேபிள்லாம் கனெக்ட் பண்ணி அட்டாச் பண்ணி ஒட்டி வெட்டி இதெல்லாம் பண்ணணும் ஏடபிள்யூஎஸ்ல. Azureல ஐ திங்க் they have made it a bit easier. சிம்பிளா அது முடிஞ்சிச்சுன்னா அந்த ரிசோர்ஸ் குரூப் ரிமூவ் பண்ணிட்டாவே கம்ப்ளீட்டா ரிமூவ் ஆயிடும். பட் Correct. ஏடபிள்யூஎஸ்ல எல்லா சர்வீசஸும் இண்டிவிஜுவலா போய் பண்ணணும், இல்லைன்னா காஸ்ட். கரெக்ட். அதனால தான் வந்து இந்த டெரஃபார்ம் ஆட்டோமேஷன்லாம் ரொம்ப முக்கியம். ஸோ தட் ஓகே. யூ கேன் ஜஸ்ட் டூ அ டெரஃபார்ம் போயிட்டு டிஸ்ட்ராய் பண்ணாக்கா அது கனெக்டட் எல்லா இதில் டிபெண்டன்சிஸ்லாம் வேறு இருக்கும். இப்போ வந்து நான் வந்து இந்த இன்டர்நெட் கேட்வே டெலீட் பண்ண பார்த்தேன்னு நீங்கள் இட் வில் நாட் அலோவ் மீ டு delete பிகாஸ் there is a dependency. இப்போ போய் நான் delete பண்ணேன்னாக்கா ஸோ ஃபஸ்ட்டு வந்து இதை டிட்டாச் பண்ணிட்டு அப்புறம் தான் delete பண்ணணும். பட் லெட் மீ ஈவன் சி இஃப் ஐ கேன் வில் டிட்டாச். ஓகே, டிட்டாச்னு போடுறேன். DETATCH no DEATACH. Okay, detach பண்ணிடுச்சு. So it didn't see the dependency with the route table. But sometimes அந்த டிபெண்டன்சிஸ்லாம் இருக்கும். இப்போ ரவுட்ஸ் போனீங்கன்னாக்கா இது வந்து 00 இந்த இன்டர்நெட் கேட்வே போயிடுச்சு. ஸோ இது என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். ரிமூவ் பண்ணணும் இல்லை டிட்டாச் பண்ணாதான் சார் அதில் பண்ண முடியலன்னா டெலீட் பண்ண முடியாது. So let me, now that I've detached, let me remove this. Let's see if it complains of the dependency. அதையும் பண்ணிடுச்சு. இப்போ வந்து பிளாக் ஹோலுக்கு போயிருக்கும் அது. ஸோ ரவுட்ஸ் போனேன்னாக்க பிளாக் ஹோல். ஓகே, ஸோ ஒன்று இருந்தது, இப்போ எங்கேயுமே போகலப்பா, எங்கேயும் உன் பேக்கெட் எங்கேயும் போகாது அப்படின்ற மாதிரி. ஓகே, ஸோ ஒன் லாஸ்ட் திங், NAT கேட்வேயை பற்றி பேசணும். ஸோ இந்த NAT கேட்வேன்றது தான் வந்து ப்ரைவேட் ஐபியை பப்ளிக் ஐபியாக மாற்றுறது. இது வந்து குவைட் அன் எக்ஸ்பென்சிவ் சர்வீஸ். நிறையா கம்பெனிஸில் யூஸ் பண்ணுவாங்க. இட்ஸ் அன் எக்ஸ்பென்சிவ் சர்வீஸ் வேர் யூ ஆர் சார்ஜ் பை பப்ளிக் ஐபி. அண்ட் இப்போ NAT கேட்வே க்ரியேட் பண்ணணும்னு வைங்க. ஸோ செலக்ட் சப்நெட், இந்த சப்நெட்டில் க்ரியேட் பண்ணுறோம்னாக்க இதுக்கு வந்து ஒரு எலாஸ்டிக் ஐபி, இப்போ வந்து எலாஸ்டிக் ஐபியை அலோகேட் பண்ணணும். எலாஸ்டிக் ஐபின்றது பப்ளிக் ஐபி. அதுக்கு நீங்கள் வந்து யூ ஹேவ் டு கோ டு அனதர் ஹியர் எலாஸ்டிக் ஐபி போய் க்ரியேட் பண்ணேன்னாக்க, ரைட், அலோகேட் எலாஸ்டிக் ஐபின்னு போட்டேன்னாக்க இங்கே, ஸோ அலோகேட் போட்டாக்க அது வந்து தன்னுடைய இந்த இது பாருங்க, இது வந்து தன்னுடைய எலாஸ்டிக் ஐபிலேருந்து ஒன்று க்ரியேட் பண்ணி பூலாக கொடுத்துருக்குது. ஸோ we will use this. As you can see, this is a public IP. Amazon வந்து ஒரு ஸ்டார்ட் பண்ணுறப்போ ஒரு பெரிய பூல் ஆஃப் ஐபி அட்ரஸஸை வாங்கிட்டாங்க. ஸோ இதெல்லாம் IPv4. இந்த NAT கேட்வே என்ன செய்யும், நம்மளுடைய 10.0 ஒரு சப்நெட் போட்டவன் அதில் ஒரு மிஷின் இருந்ததுனால் இந்த NAT கேட்வே வழியாக போட்டு
டிராஃபிக்கை ரவுட் பண்ணாக்க அந்த மிஷின்லேருந்து வாட்ஸ் மை ஐபின்னு கேட்டாக்க இந்த ஐபியை தான் சொல்லும் அது. பிகாஸ் ஆன் த இன்டர்நெட் எவ்ரி டிராஃபிக் ஃப்ரம் தட் மிஷின் இஸ் சீன் ஆஸ் திஸ் ஐபி அட்ரஸ். It will hide the private IP because it has to hide it. Okay, yeah. So, release Elastic IP. இப்பெல்லாம் வந்து இந்த எலாஸ்டிக் ஐபிக்கே வந்து they are charging in AWS. ஸோ இதுதான் நமக்கு விபிசியை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்த்த விஷயம். இப்போ நான் வந்து let me go to EC2. இதுதான் வந்து EC2ன்றது எலாஸ்டிக் கம்ப்யூட் கிளவுட், எலாஸ்டிக் கிளவுட் கம்ப்யூட். இங்கே தான் வந்து நம்ம வந்து ஆக்சுவல் ஒர்க்லோட கிரியேட் பண்ண போகிறோம். வேர் you will have your operating system, machines, applications and all that. இப்போ launch instance போனீங்கன்னு வைங்க. So you will see எவ்வளவு ஃப்ளேவர்ஸ் இருக்கு பாருங்க. இது AWS, Amazon Linux, Mac OS எல்லாம் கிரியேட் பண்ணலாம். இப்போ கிரியேட் பண்ணுற போது என்ன இன்ஸ்டன்ஸ் டைப் அப்படிங்கிறத நம்ம செலக்ட் பண்ணோம். இது ஒரு பெரிய லிஸ்டப்பா. ஓகே, ஸோ 16 லார்ஜ் X8G ஒன்றுத்துக்கும் வந்து ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் இருக்கும். ஸோ why not we search AWS instance types, EC2 instance types. Okay, instance categories, so general purpose. இந்த மாதிரியான இதெல்லாம் இந்த மாதிரி பல மெமரி ஆப்டிமைஸ், நெட்வொர்க் ஆப்டிமைஸ். நார்மலாக வந்து FortiGateல நெட்வொர்க் ஆப்டிமைஸ்டாக இருக்கும். ஓகே, ஸோ எக்ஸ்ப்ளோர் இன்ஸ்டன்ஸ் டைப்ஸ். ஸோ ஃபில்டர் by all instance categories, processors, accelerators, general purpose. Just general purpose பார்ப்போமே. apply filter. So இது enough to say that there are very many variations, and அதை வந்து இன்ஸ்டன்ஸ் டைப்ஸ் இது ஓவர்வியூ ஃபீச்சர்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து இட் வில் டாக் அபவுட் all these things. I mean, இதை வந்து நம்ம வந்து படிக்கணும்ல. Literally there are hundreds of instance types that we can select when we launch. Instance type செலக்ட் பண்ண பிறகு கீ பேர், ஒரு கீ பேர் வந்து அதாவது பப்ளிக் ப்ரைவேட் கீ, அதுவும் வந்து EC2ல கிரியேட் பண்ணக்கூடும். ஸோ இஃப் யூ கோ ஹியர், let me duplicate this. இது கொஞ்சம் ஓவர்வெல்மிங்காக இருக்கும் முதல் தடவை பார்க்குறவங்களுக்கு. But just bear with me and then we will go through this. So EC2. ஸோ இங்கே கீ பேர் போனீங்கன்னாக்க யூ கேன் கிரியேட் அ கீ பேர். அதை வச்சு தான் வந்து நான் வந்து ஜஸ்ட் கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன் நான். அதை வச்சு தான் வந்து பட்டியில் வந்து நம்ம வந்து SSH பண்ணணும்னாக்க யூ நீட் டு யூஸ் இஸ் கீ பேர். லைக்வைஸ் FortiGate வந்து SSHல ஆக்சஸ் பண்ணணும்னாக்க யூ நீட் டு யூஸ் இஸ் கீ பேர். ஸோ என்ன கீ பேர் அது கேட்குது, கீ பேர் என்ன. ஸோ வி கேன் செலக்ட் திஸ், ரைட். அப்புறம் நெட்வொர்க் செட்டிங்ஸ், எந்த விபிசியில் போடணும், எந்த சப்நெட்டில் போடணும், என்ன செக்யூரிட்டி குரூப். நம்ம செக்யூரிட்டி குரூப்பை பற்றி இன்னும் பேசலை. ஸோ அந்த செக்யூரிட்டி குரூப் எதை அலோவ் பண்ணணும், இது டினை பண்ணணும், இதெல்லாம் நேட்டிவ் கண்ட்ரோல்ஸ். செக்யூரிட்டி குரூப்பில் வந்து யூ வில் only have அந்த layer 3 kind of a thing, layer 3, layer 4, not application based. So that will be the limitation. அதனால தான் வந்து FortiGate or any next gen firewall will allow you to create policies by applications, because ஊர்பட்ட அப்ளிகேஷன் இருக்கே. ஸோ அதை ஒன்றுக்கும் போர்ட் என்னன்னு கண்டுபிடிச்சு அதை எப்படி வந்து நிறைய பேர் வந்து they move to this because it is no longer AWS கொடுக்குறது எவ்வளோதான். அதை டெவலப் பண்ணுறதுலாம் வந்து it takes years and years, decades. Fortinet, Palo Alto Networks, they took decades to create this application mapping, and constantly அது evolve ஆகிட்டே இருக்கு. எனக்கு வந்து யூடியூப் அலோவ் பண்ணக்கூடாதுன்னாக்க நான் என்ன செக்யூரிட்டி குரூப்பில் என்னன்னு போடாது. யூடியூப் எவ்வளோ சர்வர் வச்சுருக்கானோ அதெல்லாம் ஒரு டெடிகேட்டட் டீம் இருக்குது யூடியூப்பில். இந்த சர்வர் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு அதை கான்ஸ்டன்ட்டாக இது பண்ணி அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதெல்லாம் தேவை. ஓகே, அப்புறம் ஸ்டோரேஜ் எதாவது வேணுமா, அப்புறம் அட்வான்ஸ் டீட்டெயில்ஸில் யூ கேன் புட். ஸோ திஸ் அ லாட் ஆஃப் ஆப்ஷன்ஸ். ஐ டோன்ட் யூஸ் ஆல் ஆஃப் தீஸ் ஆப்ஷன்ஸ், but enough to say that there are very many choices for type of instance and the configuration within each instance. Okay, இப்போ S3ன்றதா ஸ்டோரேஜ்.
ஸோ ஸ்டோரேஜில் பார்த்தீங்கன்னாக்க அகெயின் லாட் ஆஃப் ஆப்ஷன்ஸ். கிரியேட் பக்கெட்னு போட்டிங்கன்னாக்க இது ஜென்ரல் பர்பஸா, இது வந்து இது முன்னெல்லாம் வந்து பிளாக் ஆல் பப்ளிக் ஆக்சஸ் எனேபிளாக இல்லாமல் இருந்தது. அப்புறம் வந்து தே ஸ்டார்டட் புட்டிங் திஸ் அஸ் டிஃபால்ட். அதனால் நிறையா இன்னமும் வந்து சம் ஸ்டோரேஜ் பக்கெட்ஸ் ஆர் எக்ஸ்போஸ் டு பப்ளிக் அண்ட் தே டோன்ட் நோ. ஸோ வெர்ஷனிங் வேணுமா, என்கிரிப்ஷன் வேணுமா, என்ன மாதிரி என்கிரிப்ஷன் வேணும், ஸோ எல்லாம் வந்து யூ கேன் கிரியேட் பக்கெட்ஸ். ஸ்டோரேஜ் பக்கெட்டுன்னு வாங்க, அதுக்குள்ளே நம்ம ஃபைல்ஸ் எல்லாம் போட்டு வச்சுக்கலாம். ஸோ இட்ஸ் 8:45. We are about 15 minutes from the close of the session. So let me see what else I wanted to show you today. On-premise, okay. Workload, instance and storage types, quick up பார்த்தோம். Routing and DNS services. Routing, quicker அந்த route table பார்த்தோம். So just remember DNS serviceன்றது the second IP address of a subnet offers DNS services. So ஒரு instance create பண்ணாக்கா அதுக்கு ஒரு it will have a DNS name that Amazon AWS will automatically create for you, right? Elastic IP-னா regions and availability zone, குயிக்காக பார்த்தோம். அவைலபிலிட்டி ஜோன்றது ஒரு ரீஜனுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு சமாச்சாரம். யூஎஸ் ஈஸ்டில் 6 அவைலபிலிட்டி ஜோன் இருந்தது. எல்லா ரீஜன்லையும் அப்படி இருக்காது. டிஃப்ரெண்ட் ரீஜன்ஸில் மினிமம் 2 இருக்கும். பட் ஈஸ்ட் ஒன் பீயிங் ஸோ பாப்புலர். அவைலபிலிட்டி ஜோன் இஸ் அ டேட்டா சென்டர். ரீஜன்கிறது ஜியோகிராஃபிக்கல் ரீஜன்ஸ். ஈஸ்ட் கோஸ்ட், வெஸ்ட் கோஸ்ட், இந்தியா, ஃப்ராங்க்ஃபர்ட், அந்த மாதிரி பெரிய ஜியோகிராஃபிக்கல் ரீஜன்ஸாக இருக்கும். ஓகே, அதுதான் ரீஜன். ஸோ எலாஸ்டிக் ஐபின்றது பப்ளிக் ஐபின்னு பார்த்தோம். நம்ம ஒரு எலாஸ்டிக் ஐபியை அலோகேட் பண்ணோம். So which was not a 10, 172.16.31 or 192.168, right? So that's that. Internet gateway பார்த்தோம். ஒரு இன்டர்நெட் கேட்வே அலோகேட் பண்ணோம். NAT கேட்வேயும் பார்த்தோம். NAT கேட்வேல வந்து எப்படி வந்து ஒரு பப்ளிக் ஐபியை போட்டால் தான் வந்து அது NAT ஒரு ப்ரைவேட் ஐபி வந்து டைரெக்டாக போக முடியாது. NAT கேட்வே வழியாக தான் போக முடியுன்றதை நேற்றுக்கும் முந்தின நாளோ பார்த்தோம். இன்றைக்கி வந்து அந்த NAT கேட்வேயும் பார்த்தோம். அப்புறம் ஸோ ஹைப்ரிட் நெட்வொர்க்கிங் கனெக்ஷன் டு ஆன் ப்ரெமிசஸ், அதை வந்து இங்கே காமிக்க முடியாது. பிகாஸ் இந்த டைரக்ட் கனெக்ஷன்ஸ்லாம் வந்து செட் பண்ண முடியாது. பட் அதில் வந்து இஃப் ஐ வாண்ட் டு குவிக்லி ஷோ யூ, ஸோ there's something called டைரக்ட் கனெக்ட் கேட்வே. டைரக்ட் கனெக்ட், ஓகே. இங்கே போனோம்னாக்க ஸோ யூ கேன் கிரியேட் அ கனெக்ஷன். அப்புறம் வந்து வெர்ச்சுவல் இன்டர்ஃபேஸ், அந்த விஃப்னு சொன்னேனே, அதான் இது வெர்ச்சுவல் இன்டர்ஃபேஸ். டைரக்ட் கனெக்ட் கேட்வே டிபிக்கலி ஒரு டைரக்ட் கனெக்ட் கேட்வே இருக்கும். அதில் தான் வந்து அந்த சர்க்கியூட் வந்து டெர்மினேட் ஆகிற மாதிரி நமக்கு காமிப்பாங்க. அந்த டைரக்ட் கனெக்ட் சர்க்கியூட் எல்லாம் ப்ரொவிஷன் பண்ணி அந்த கேஜ் நடுவில் ஒன்று இருக்கும், அதெல்லாம் கனெக்ட் பண்ண பிறகு மேஜிக்கலாக இங்கே ஒரு டைரக்ட் கனெக்ட் கேட்வே ஒன்று க்ரியேட் பண்ணாக்கா அதில் வரும் அது. ஸோ இதை வந்து நம்மளால் வந்து எங்களுக்கே வந்து இட் வாஸ் வெரி ஹார்ட் டு விஷுவலைஸ். ஸோ பிகாஸ் யூ நீட் அ ஃபிசிக்கல் கனெக்ஷன். இது இந்த விபிசி சப்நெட்டாக வந்து எல்லாம் வெர்ச்சுவல் தான், நமக்கு அதை ஈஸியாக க்ரியேட் பண்ணலாம். இந்த டைரக்ட் கனெக்ட் கேட்வே வந்து நம்மளால் விஷுவலைஸ் பண்ணி பார்க்கறது ரொம்ப கஷ்டம். படித்து ஒரு மாதிரி நம்ம வந்து கற்பனையை யூஸ் பண்ணி ஓஹோ இப்படி தான் வரணும் போல் இருக்கு அப்படின்றது புரிய வரும். பட் ஜஸ்ட் நோ தட் தெர் இஸ் சம்திங் கால்ட் அ டைரக்ட் கனெக்ட் கேட்வே ஃபார் ஹை பேண்ட்விட்த் கனெக்ஷன்ஸ். ஸோ 2 ஆப்ஷன் சொன்னோம். ஆன் ப்ரெமிஸ்லேருந்து AWS கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒன்று டைரக்ட் கனெக்டாகவும் பண்ணலாம், இன்னொன்று VPN கனெக்ஷன் ஆகும். இந்த VPN கனெக்ஷன் பண்ணணும்னாக்கா வெர்ச்சுவல் ப்ரைவேட் கேட்வே யூஸ் பண்ணலாம். அது வந்து இட் வில் பி அட்டாச் டு அ VPC. அந்த VPCக்கு VPN மூலமாக ஆக்சஸ் பண்ணுறதுக்கு வெர்ச்சுவல் ப்ரைவேட் கேட்வேன்றது AWS கொடுக்குறது. யூ கேன் ஆல்சோ டெர்மினேட் அ VPN ஆன் அ FortiGate, which is what we are going to do in the hands-on lab. Okay, so I wasn't looking at my syllabus, but I'm happy that I covered this for what we are going to do. And நாளையிலேருந்து we will go deeper into network access control list and security group na enna. So அதெல்லாம் we will cover tomorrow. And possibly we will do load balancers. So இன்னும் இருக்கிறது என்னன்னாக்க செக்யூரிட்டி குரூப்னால அப்புறம் நெட்வொர்க் ஃபயர்வாலை வந்து டிராஃபிக் ஃப்ளோவில் எப்படி இன்சர்ட் பண்ணுறது. ஸோ இதெல்லாம் ஐ மே ஸ்வாப் சிலபஸை கம்பேர் பண்ணிங்கனாக்கா ஐ மே ஸ்வாப் சர்டன் திங்ஸ். சிலதெல்லாம் வந்து நம்ம ஹேண்ட்ஸ் ஆன் பண்ணிவிட்டு அதும்போது நம்ம வந்து காமிக்கிறது வந்து உங்களுக்கு புரியறதுக்கு ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஐ மே டூ தேட். ஸோ ஹேண்ட்ஸ் ஆன் இஸ் கம்மிங் வெரி சூன், either this week or latest early Monday of next week. So that would be really where you see things in action.
ஸோ ஐ வில் ஷேர் த Terraform ஸ்கிரிப்ட். Terraform வந்து இன்ஸ்டால் பண்ணி விஷுவல் ஸ்டுடியோ கோட்லாம் போட்டுக்குங்க. ஐ வில் வாக் யூ த்ரூ வாட் நீட்ஸ் டு கெட் டன். அதுக்கு முன்னாடி ப்ரீ ரெக்விசிட்ஸ் மாதிரி அதை கொடுத்துட்றேன். ஸோ யூ கேன் செட் தட் அப் அண்ட் வி வில் வாக் தட் த்ரூ. எனி கொஷின்ஸ்? ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருந்ததா இன்னைக்கு, இல்லை ஓரளவுக்கு ஃபாலோ பண்ண முடிஞ்சதா இருந்ததா? ஃபாலோ பண்ண முடியுது சார். பட் மற்ற டீமில் இருக்கவங்க மற்றவங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல. ப்ளீஸ் சே. கொஞ்சம் ஃபாஸ்ட் தான் சார். பட் வந்து ஆக்சுவலி நம்மளும் படிக்கணும் சார். தென் இட் வில் பி ஈஸி சார். நம்மளோட லெஷர் டைமில் கொஞ்சம் படிச்சுட்டு வந்துட்டா வந்து ஈஸியாக இருக்கும் சார். வெரி ட்ரூ. ஆக்சுவலாக வந்து நான் வந்து ஐ லேர்ன் மியூசிக். எனக்கு மியூசிக் டீச்சர் ஒருத்தர் இருக்காரு. அவர் சொல்லி கொடுக்கறது வந்து 1 மணி நேரம் கிளாஸ் எடுத்தால் அதுக்கப்புறம் நான் வந்து அதை 4 மணி நேரம் ப்ராக்டிஸ் பண்ணுவேன் நான். அப்போ தான் வந்து அது வரும். அது என்ன சொல்லியிருக்காரு அதை வந்து ரெக்கார்டிங்கை கேட்டு பொறுமையாக அதுக்கு நோட்டேஷன்லாம் எடுத்து அதுக்கப்புறம் அதை ப்ராக்டிஸ் பண்ணி அதுக்கப்புறம் வந்து அவர்கிட்ட சொல்லுவேன். ஸோ ஸ்டூடெண்ட் சைடில் வந்து தெர் இஸ் ஆல்வேஸ் மோர் எஃபர்ட். பிகாஸ் ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க, நிறையா கான்செப்ட்ஸ் இருக்குது. அதனால தான் வந்து எனக்கு இந்த 8 மணி நேரம் 40 மணி நேரம் ட்ரைனிங் 5 days கம்ப்ரஸ் கோர்ஸ்லாம் வந்து ரொம்ப கஷ்டம் அதை அப்சார்ப் பண்ணிக்கிறது. அதுக்கப்புறம் நம்ம வந்து 3 மாதம் படிக்கணும். இந்த மாதிரி பீஸ் மீலாக ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் கொடுத்தாக்கா அதை வந்து ஜீரணிக்கிறதுக்கு மைண்டில் ஜீரணிக்கிறதுக்கு கொஞ்சம் சுலபமாக இருக்குன்றது என்னுடைய நம்பிக்கை. எனக்கு நான்லாம் வந்து கோர்ஸ் போகிறப்ப அஃப்கோர்ஸ் அவங்க ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட்ஸில் வந்து அவங்களுக்கு வேறு வழி கிடையாது. இந்த மாதிரி ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் எடுத்துகிட்டு இருந்தாக்கா வந்து அவங்க பிஸ்னஸ் பண்ண முடியாது சொல்கிறேன். பட் நம்ம மனசுக்கு வந்து கிரகிக்கிறதுக்கு ஸ்லோ பேஸாக வந்து கேப்சூல் மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு மாத்திரை தான் சாப்பிடணுன்ற மாதிரி பண்ணாதான் வந்து இதுவே இப்படி இருக்குன்னாக்கா யோசிச்சு பாருங்க. நான் பாடு வரிசையாக வந்து இதை 5 நாளில் நான் கவர் பண்ணியிருந்தேன்னாக்கா எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. யூ லூஸ் இன்ட்ரெஸ்ட். ஆக்சுவலி யூ வில் லூஸ் இன்ட்ரெஸ்ட். பிகாஸ் எல்லாருக்குமே வந்து ஒரு அளவுக்கு தான் பொறுமை உண்டு. புரியாததுக்கு மேலே புரியாததாக இருந்ததுன்னாக்கா எப்படி உட்கார முடியும், ரைட்? ஸோ எனிவே தட்ஸ் மை திங்கிங். I will stop here and then I will listen to what you have to say. Amrit, Gomati, Hemant, Jalal, Karthik, என்ன நினைக்கிறீங்க? லாவண்யா, உங்களை ஐ திங்க் லாஸ்ட் டைம் உங்களுக்கு வந்து ஏதோ எமர்ஜென்சி இருந்தது வரல. மணிகண்டன், உங்கள் குரலாம் நான் கேட்டதே இல்லை. கொஞ்சம் படிக்கணும் சார். லைக் கொஞ்சம் பார்க்கணும் சில பேசிக்ஸ்லாம். யா ரெக்கார்டிங் திருப்பி போய் பாருங்க. 50% புரிஞ்சா கூட இட்ஸ் குவைட் அ சக்ஸஸ். ஓகே. ஸோ அதை யோசிக்க தான் அது அப்படிதான், படிப்பே அப்படிதான். ஸோ இதுக்கு கொஞ்சம் பொறுமை தேவை. எல்லா படிப்புக்குமே பொறுமை தேவை. பட் அந்த பொறுமைசாலிகள் தான் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்காங்க. ஸோ இப்போ ஒரு வீக்கெண்ட் வீடியோ பார்த்துட்டு இருந்தேன். கேல் நியூபோர்ட்னு ஒருத்தர் இருக்கார். அவருடைய எழுதின புக் நான் முன்ன ரெஃபர் பண்ணியிருக்கேன். ஸோ குட் தே காண்ட் இக்னோர் யூ அப்படின்னு ஒரு புத்தகத்தை எழுதினார் அவர். அது நிஜமாவே என்னுடைய லைஃப்பில் வந்து ஒரு டிரான்ஸ்ஃபார்மிங்காக இருந்தது. அப்படின்னாக்க ஒரு காலகட்டத்தில் எனக்கு வந்து வேலை கிடைக்காம இருந்தது. அஃப்கோர்ஸ் இது வந்து ஒரு 10-13 வருஷத்துக்கு முன்னால் வச்சுக்கோங்க. ஸோ ஏன் எனக்கு வந்து யாரும் இன்டர்வியூ கூட கொடுக்க மாட்டேன்றாங்க அப்படிங்கிறதே எனக்கு தெரியாமல் இருந்தது. நான் வந்து நல்லா தானே பண்ணிகிட்ருக்கேன், நினச்சிட்ருக்கேன், வேலை இருக்குது, சம்பளம் இருக்குது. ஆனால் வந்து ஐ ஹேட் அ பேட் மேனேஜர், ஸோ ஐ வாண்டட் டு கெட் அவுட். ஸோ என்னுடைய ஸ்கில் வந்து யாருக்குமே தேவைப்படலை. அந்த ஸ்கில் வந்து 10-15 வருஷம் இட் ஹேட் சர்வ் கொலாபரேஷன் ஒரு டெக்னாலஜி. அந்த ஸ்கில் இப்போ வந்து மார்க்கெட்டில் அவ்வளோ டிமாண்ட் இல்லை. ஆனால் அது டிமாண்ட் இல்லாதது போனது எனக்கு தெரியாமல் இருந்தது. ஸோ இன்டர்வியூவே கிடைக்காது. அப்போ இந்த புக்கை தான் வந்து யாரோ சொல்லி நான் படித்தேன் நான். ஸோ குட் தே காண்ட் இக்னோர் யூ. அதில் அவர் சொல்லுவார் வந்து இந்த பேஷன்னு சொல்கிறாங்க. பேஷன் மட்டும் போதாது. ஸ்டீவ் ஜாப்ஸ்க்கு வந்து பேஷன் மட்டும் இல்லை, அவருக்கு ஸ்கில்லும் இருந்தது. ஸோ முதல்ல ஸ்கில்லை டெவலப் பண்ணு. ஸ்கில்லை டெவலப் பண்ணால் தான் யூ கேன் பி சக்ஸஸ்ஃபுல். அண்ட் அவர் என்ன சொல்கிறாருனாக்க நீ வந்து உன்னை இக்னோர் பண்ண முடியாத அளவுக்கு உனக்கு ஸ்கில் வளரணும்னு சொல்லுவார் அவர். அதே மாதிரி இப்போ அவர் பேசுனது வந்து இந்த டீப் ஒர்க்குன்னு ஒன்று சொல்கிறாரு. 1000 டிஸ்ட்ராக்ஷன் நமக்கு இப்போ சோஷியல் மீடியா இது அதுன்னு. ஸோ அதை எப்படி வந்து இந்த சோஷியல் மீடியா வந்து எப்படி வந்து நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணி நம்ம
டீப் ஒர்க் பண்ணணும்னாக்க கான்சன்ட்ரேட்டடாக பண்ணணும்னாக்க இந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ்லாம் நமக்கு இருக்கக்கூடாது. பட் அவ இஸ் அ நெசசரி ஈவில் மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இன்னொரு ரூமில் போட்டுட்டு யூ ஹாவ் டு டூ டீப் ஒர்க். அதுக்கு தான் வந்து ஸ்கில்லை டெவலப் பண்ணோம். அந்த ஸ்கில் தான் நமக்கு மரியாதையும் கொடுக்கும், வேலையும் கொடுக்கும். ஸோ திஸ் இஸ் நோ டிஃப்ரெண்ட். ஸோ யூ ஹாவ் டு சிட் அண்ட் திங்க். அஃப்கோர்ஸ் நமக்கு எல்லாருக்குமே குடும்பம்னு ஒன்று இருக்குது, அந்த கமிட்மெண்ட்ஸ்லாம் இருக்குது. பட் படிக்க உட்கார்ற போது we cannot have distractions because it takes some time, and you have to try things out too. So hands onல கொஞ்சம் கொஞ்சமா வந்து அதை இன்னும் சாலிடிஃபை ஆகும் ஹேண்ட்ஸ் ஆன் பண்ண பண்ண, அண்ட் யூ கேன் கெட் இட். ஸோ திஸ் இஸ் நன் ஆஃப் இட் இஸ். இப்போ ஜென்ஏ இருக்குது, ஜெனரேட்டிவ் ஏஐ, ஏஜென்டிக் ஏஐ, அது மட்டும் டக்குன்னு வந்துருமா? நோ, யூ ஹாவ் டு ஃபஸ்ட்டு ஸ்டடி. அதாவது 3 சொல்லுவாங்க சிஸ்கோவில்: எஜுகேஷன், எக்ஸ்பீரியன்ஸ், எக்ஸ்போஜர். எஜுகேஷன்றது படிக்கிறது, அப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் வரணும். எக்ஸ்பீரியன்ஸில் நான் யாருங்கிறத மற்றவங்களுக்கு சொல்லணும், எக்ஸ்போஷரில் நான் யாருங்கிறது மற்றவங்களுக்கு தெரிய வரணும். அதான் சீனியாரிட்டி மேலே போக போக யூ ஹாவ் டு ஹாவ் எக்ஸ்போஷர். அதுக்கு வந்து ஆர்டிகல்ஸ் எழுதுறது இதெல்லாம் பண்ணணும். ஸோ தட் அதர்ஸ் நோ யூ. எக்ஸ்பீரியன்ஸில் யூ வில் நோ அதர்ஸ். ஸோ இதுதான் 3 ஸ்டேஜ். ஆனால் இனிஷியலாக புதுசாக படிக்கிற போது எஜுகேஷனில் தான் ஆரம்பிக்கணும். எஜுகேஷன் இல்லைன்னா எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் வரும்? யார் வேலை கொடுப்பாங்க நமக்கு? ஸோ வி ஆர் நவ் இன் திஸ் ஃபேஸ் ஆஃப் எஜுகேஷன். தென் எக்ஸ்பீரியன்ஸ் வில் கம் பை கான்ஸ்டன்ட் ட்ரைங், அண்ட் தென் அதில் எக்ஸ்பர்டீஸ் வந்த பிறகு எக்ஸ்போஜர். எல்லாருக்கும் நோபடி இஸ் அன் எக்ஸெப்ஷன் டு இட். ஸோ இஃப் ஐ வாண்ட் டு கெட் இன் டு நியூ ஃபீல்ட், ஐ ஹாவ் டு கோ த்ரூ த சேம் ப்ராசஸ். சரியா? ஸோ அதனால் வந்து மனசில் வந்து டோன்ட் கிவ் அப். ஸோ என்னுடைய மெசேஜே வந்து டோன்ட் கிவ் அப். இட் இஸ் ஹார்ட், பட் இட் இஸ் ஒர்த் இட், பிகாஸ் எவ்ரிதிங் தட் இஸ் ஒர்த் இட் வில் பி ஹார்ட். there is no doubt about it, but you can do it, because எல்லாருமே வந்து கஷ்டப்பட்டு உழைச்சி தானே இந்த லெவலுக்கு வந்திருக்கீங்க. அப்புறம் என்ன ஃப்ரீயாக வேலையே செய்யாதான் சம்பளம் கொடுக்குறாங்களா யாருக்கும்? இல்லையே. அப்படின்னாக்க அதுதான் நமக்கு வந்து ஒரு எனர்ஜி கொடுக்கணும். இவ்வளோ கஷ்டப்பட்டு இங்கே வந்திருக்கேன், இன்னும் கொஞ்சம் கஷ்டப்பட்டா அடுத்த லெவலுக்கு போகணும் தான், அந்த கஷ்டம் தேவை அப்படிங்கிற ஒரு ஊர்ஜி தான் நம்ம மனசுக்குள்ளே நமக்கு வரணும். ஸோ அப்பப்போ கொஞ்சம் ஃபிலசாபிக்கலாக நான் பேசுவேன். நான் as I said, I have parented 2 kids, so this is what I tell them too. So don't give up, and because you are on the right track, cybersecurity is the right track. So it's all easy to give up, but the ones who are rewarded are those who are persistent. So அதனால லாவண்யா, to everybody else, that would be the message I have. Any other comments? Thank you, sir. மௌனமான நேரம்ன்ற மாதிரி ரொம்ப மௌனமா இருக்கீங்களே. இல்லை சார், ஆக்சுவலி நீங்கள் சொன்னதான் கரெக்ட். ஒரு டெக்னாலஜிலாம் அடாப்ட் பண்ணக்குள்ள அவ்வளோ பட்டுன்னு முடியாது. நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் டெவாப்ஸ் மூவ் பண்ணக்குள்ள நான் போயிட்டு ஒரு பேங்கிங் டொமைனில் மாட்டி ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு ஒரு 8 மாதம் ம் கம்ப்ளீட்டாக டைரெக்டாக ப்ரொடக்ஷன் போயிட்டோம். அதான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸோட இஷ்யூ. ம் பட் ஓகே, மேனேஜ் பண்ண முடிஞ்சிச்சு. அது நல்ல டைம் ஆகும், நீங்கள் சொன்ன மாரி கொஞ்சம் டைம் ஆகும், கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும். அது ஃபேமிலியில் இருக்கவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான். நானும் அந்த Yep. ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறேன். ஏன்னா Yep. திடீர்னு குழந்தைக்கு உடம்பு சரியில்லாத போயிடும். Yep. அது மாதிரி நிறைய இஷ்யூ இருக்குது. கரெக்ட். ஓகே, மேனேஜ் பண்ண முடியும். ஆனால் ட்ரை பண்ணோம்னா அச்சீவ் பண்ணிடலாம், அப்புறம் மாறிடலாம். அது மாதிரி தான் என்னோட கேரியர் சேஞ்ச் ஆயிருக்கு. யா, அதாவது இந்த எம்பிபின்னு சொல்லுவாங்க, மினிமம் வயபிள் ப்ராடக்ட். ஒரு ப்ராடக்ட் டெவலப் பண்ணுற போது அது வந்து மினிமம் வயபிளாக இருக்கணும். அந்த லெவலுக்கு வந்துட்டாக்க ஒரு வேலை கிடைக்கும், அப்புறம் அந்த வேலையை கற்றுக்கலாம். ரைட்? ஸோ அந்த ஸ்டேஜ் வரதுக்கு தான் வந்து 5-6 வயசு ஆனால் தான் ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட் அட்மிட் பண்ணுவாங்கன்ற மாதிரி 3 வயசு குழந்தையா இருக்கிற போது வந்து எனக்கு வந்து அட்மிஷன் கொடுனாக்க யாரும் கொடுக்க மாட்டாங்க. ஸோ we all have to skill ourselves up to a minimum level to get a job. ஸோ இதெல்லாம் வந்து பேசிக்ஸ் ஆஃப் பேசிக்ஸ். இதில் வந்து கிராஷ் கோர்ஸ் எல்லாம் பண்ணலாம், அது வந்து நிற்காது. இது வந்து எக்ஸாமுக்கு படிக்கிற மாதிரி, இன்னும் சில டீட்டெயில்ஸ்லாம் எக்ஸாமுக்காக படிப்போம், அது எக்ஸாம் படித்து முடித்த பிறகே மறந்துடுவோம் நமக்கு. ஸோ ஃபண்டமெண்டல்ஸ் எப்போவுமே ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னாக்கா அது எப்படி வேணாலும் அப்ளை பண்ணலாம் இன் டிஃப்ரெண்ட் ஏரியாஸ். ரைட்? ஸோ நோ ஸ்டடியிங் கோஸ் அ வேஸ்ட். தட்ஸ் வாட் ஐ ரியலைஸ். அப்போ தெரியாதா இருக்கும், ஆனால் போக போக கனெக்ட் ஆகும் நம்ம மனசு வந்து 10 வருஷத்துக்கு முன்னால் இதை பண்ணேனே, நவ் ஐ அண்டர்ஸ்டாண்ட் இட் குவிக்கர் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் வரும்.
So keep it up. Keep up the attendance, trying out, and cloud is here to stay. No doubt about it. Okay, cloud எங்கேயும் போகல. ஸோ இப்போ ஆக்சுவலாக வந்து மீட்டிங்கில் வந்து cloud to cloud connectivity எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. ஸோ cloud is here to stay, cyber security is here to stay, and networking applications எல்லாம் ஐடி எங்கேயும் போகல. ஸோ யூ ஆர் ஸ்டடிங் த ரைட் திங்ஸ். அது எப்படி அப்ளை பண்ணணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்கன்றது அது உங்கள் விருப்பப்படி அதை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிக்கலாம் நீங்கள். ஸோ தட்ஸ் ஹவ் ஐ திங்க். Okay. So, if you're all good with this, again, Sundar, can I say that you're going to, இப்போ ஒரு about half pointல இருக்கிறதுனால you're going to seek some feedback? Is that how it will proceed from here? சுந்தர் இருக்காரா? ஓகே, நான் அப்புறம் அவரோட பேசிக்கிறேன் நான். சரி, சூப்பர். ஸோ ஐ லெட் யூ கோ. பி சேஃப். ஸ்டாம்லாம் இருக்குன்றீங்க, ஸோ சேஃபாக இருங்க. அண்ட் ஐ வில் கேட்ச் யூ டுமாரோ. ஸோ சார் லாஸ்ட் செஷனோட நோட் பேட் ரெக்கார்ட் ஆகலன்னு நினைக்கிறேன் சார். நோட் பேட்னா நான் எழுதினதா? ஆமா ஆமா. ஒயிட் போர்டு 20 மினிட்ஸ் வரைக்கும் ரெக்கார்ட் ஆயிருக்கு உங்க ஸ்கிரீன் ஷேரிங். அதுக்கப்புறம் நோட் பேட் எதுவுமே வரல. ஏன் இது அப்படி இப்படி ஆயிட்டு இருக்குது? அட்மின் இதுல மாத்தி இது பண்ணும்போது எதுவும் இஷ்யூ ஆகுதா என்னன்னு தெரியல. வில் செக் அகைன். நீங்க ரெக்கார்டிங் பாத்தீங்கல்ல, கிளாஸ் ரெக்கார்டிங் ஃபோல்டர்ல இது Absolutely. பண்றது. அதுக்கப்புறம் நம்ம தொடவே இல்லை, அதை ரெக்கார்டிங்கே தொடலை. ஸோ ஃபுல்லாக ஒயிட் போர்டில் தான் பண்ணேன்னு நினைக்கிறேன். லாஸ்ட் கிளாஸ் பூரா ஒயிட் போர்டில் தான் இருந்தது. இது மாதிரி ஸ்க்ரீன் ஷேர்லாம் நான் பண்ணவே இல்லை. மேபி டுவர்ட்ஸ் தி எண்ட் நான் பண்ணியிருப்பேனா இருக்கும். இன்னும் AWS லாகின் பண்ண ட்ரை பண்ணேன்னு நினைக்கிறேன், அது வேலை செய்யல. ஏன்னா இது ஃபர்ஸ்ட்ல இருந்தே டே 1ல இருந்தே நமக்கு இந்த இஷ்யூ இருக்குது. இல்ல ஒன் டைம் தான் இருந்துச்சு, அதுக்கப்புறம் வரல. இது லாஸ்ட் செஷன்ல 20 மினிட்ஸ் வரைக்கும் இருக்கு, அதுக்கப்புறம் இல்ல. இல்ல அதான் அந்த அட்மின் ரைட்ஸ் இது பண்றப்போ நம்ம வந்து இது பண்ணலாம். ஐ செக் ஸ்ரீகாந்த் சார்ட்ட சொல்லிட்டு அவங்களுக்கு இந்த தமிழ் பூமி லாகின்ல வந்து அவங்களே ஹோஸ்ட் பண்ணா இருக்கான்னு பார்ப்போம். இந்த கோ ஹோஸ்ட் கொடுக்கும்போது ஹோஸ்ட்டை கொடுத்துட்றாங்க, நீங்க இது பண்றது வந்து ஏதாவது மாத்தி வருதான்னு தெரியல எனக்கு. இப்போ உங்களுக்கு ப்ராப்பரா கோ ஹோஸ்ட் கொடுத்து நீங்க பண்ணா இஷ்யூஸ் இல்லை. அவங்க அட்மின் லக்ஷ்மண் வந்தப்போ எதுவும் இஷ்யூஸ் இருந்ததா என்னன்னு ஐ கான்ட் சே இல்லை என்ன நடந்துட்டு. இல்லைன்னா நீங்க Okay, ஜூம் let's see. ஜூம் நம்ம கிட்ட அதை பார்க்கலாம். கேட்கலாம். ஜூமுக்கு மெசேஜ் அனுப்பிச்சு. இல்லை, நான் வந்து நான் ஹோஸ்டாக இல்லாட்டினாலும் இஃப் இந்த செஷன் இஸ் அ செஷன், ரெக்கார்டிங் ஆரம்பிச்சிட்டாக்கா வந்து ஐ மீன் ஹோஸ்டாக இருக்கிறதோடைய வந்து மற்றவங்கள மியூட் பண்ணலாம், அந்த மாதிரி கண்ட்ரோல்ஸ் தான் இருக்கே தவிர வந்து வேற இல்ல என்ன. ஒயிட் ஷேர் பண்றதுல தான் இஷ்யூ. ஆக்சுவலா நாங்க எந்த பேட்சுமே ஒயிட் போர்ட்ல நீங்க தான் பண்றீங்க ஆக்சுவலி. ஐ ஸோ சி. அதுல தான் நமக்கு வந்து ஷேர் ஆகும்போது உங்களோட இந்த இது வர மாட்டேங்குது, ஒயிட் போர்டு மட்டும்தான் வருது. அப்போ நீங்க வந்து ஒயிட் போர்டு இல்லாம நீங்க வந்து ஒயிட் போர்டு ஸ்கிரீன் ஷேரிங்ல பண்ணும்போது அதுல என்னங்கறத ஃபிக்ஸ் பண்ணணும். ஓகே, வில் டூ சம் டெஸ்டிங். ஓகே.